ஆல் வெல்கம் டு மை மினி vlog. இது மதுரையில் டே 1. நாங்கள் வந்து முந்தின நாள் நைட் இங்கே ரீச் ஆயிருந்தோம். ஸோ மார்னிங் எழுந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இவங்க 2 பேரில் வந்து ஒருத்தர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆலியா. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட மூத்த பையன். அவர் பேர் வந்து சஷ்வந்த். கிட்டத்தட்ட ஒரு 1.5 1.25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் திரும்ப நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ பசங்க 2 பேரும் அவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ வந்து செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. காலையிலே பாட்டு போட்டு எனக்கு டான்ஸ் ஆடட்டுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த சார் தான் இருக்கு முக்கியமான ஆள், என் தங்கச்சியோட செகண்ட் சன். இவர் பேர் வந்து மிதுன் ரித்திக். இவருக்கு தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதுக்காக தான் ஊர்லேருந்து வந்திருக்கோம். அக்காவும் அண்ணனும் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு தம்பியுமே செம்மையாக வைப் ஆகிட்டாரு. செம்ம சுட்டிங்க இவன். எல்லாரையும் நான் ஹாய் சொல்லியிருந்தேன். அப்போ இவன் என்ன சொன்னான்னு பாருங்களேன். சிட்டி லைஃப் வந்து எப்போவுமே ஒரு ஹரிபரியாக ரொம்ப எங்கேஜ்டாக பிஸியாக இருக்கும். எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோன்னே தெரியாமல் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் நானுமே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த பிரேக்காக தான் இந்த ட்ரிப்புன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு எதமாக ரொம்ப ஒரு மாதிரி வேறு ஒரு ஜோனுக்கு வந்துட்டேன் நான். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்பு. நிறைய கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து மினி vlog வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் பை த வே இவர் பேர் வந்து சிஷ்யா. இவர் வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஷோல்டர் ஹைட் இருந்தாருங்க. பயங்கர மெஜஸ்டிக்காக இருந்தார் பார்க்குறதுக்கே. இன்னும் 2 ஆட்டுக்குட்டியும் இருந்தாங்க. பட் அவங்க கொஞ்சம் சாஃப்ட்டு. இவர் வந்து முரட்டு பையன். நான் தெரியாமல் வந்து பக்கத்தில் போயிட்டேன். அவன் வந்து பயங்கர வேகமாக முட்டை வந்துட்டான். செம்மையாக பயந்துட்டேன் நான். பட் வந்து செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அதனால் அவனையும் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் குட்டி பையனும் ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு அப்படியே மரத்தடிக்கு வந்துட்டோம். நாங்கள் நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இலந்த மரம் இருந்துச்சுங்க. அங்கே அதுக்கு அடியில் தான் நின்றுட்டுருந்தோம். நல்ல நிழல், நல்ல காற்று. ஸோ பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா எங்கள் கூடயே விளையாட வந்துட்டாங்க. அங்கே வந்து நிறைய பழம் கொட்டி கிடந்துச்சு. இனிஷியலி அது எனக்கு தெரியல. பட் தம்பி தான் வந்து எடுத்து காட்டினா. அங்கே பாருங்கள் பழம் இருக்குதுன்னு. அவ்வளோ இழந்த பழங்க, நல்லா பழுத்து கொத்தி இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பசங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஊஞ்சல் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு ஊஞ்சல் தான் இருக்குது. நாளைக்குள்ளே கண்டிப்பாக 2-3 ஊஞ்சல் ஆகிடும். பிகாஸ் நிறைய குட்டி பசங்க வந்துடுவாங்க. அண்ட் இன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.